தம்பி அந்த ஃப்ளிக்கர் இருக்கா தம்பி? அது ஒரு ஸ்லைடு இருக்குது. ஐடி கேன் ஐ கெட் திஸ் ஃப்ளிக்கர் ப்ளீஸ்? சரி, இன்றைக்கி நம்ம வேத பகுதியை திருப்பிக் கொள்ளாலும். யாக்கோபு எழுதின நிருபம் பொதுவான நிருபம் 3வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிறோம். விசேஷமாக உங்களையெல்லாம் பார்த்தது கர்த்தர் கொடுத்த பிரதான பாக்கியம். இந்த மாதத்தில் இது கடைசி ஞாயிறு, அதாவது 5 மாத காலங்கள் 2024 முடிஞ்சு போக போகுது. இன்னும் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் இந்த மாதம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் புது வருடத்துக்கு நம்ம கடந்து போவோம். வேகமாக ஓடுது. சிங்கப்பூரில் யாரோ சொன்னாங்க, இந்த ஊரில் வேகமாக நேரம் போகுது அப்படின்னு சொல்கிறது. அப்படி தான் போயிட்ட மாதிரி தெரியுதுல. இப்போ தான் 24 வந்த மாதிரி இருக்குது. இப்போ 5வது மாதம் முடிய போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த மிக பெரிய அன்பளிப்பு இல்லையா? எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கி நான் பேச போகிறேன். அது யாக்கோபு பேசுகிறார். எனக்கு ஏன் உங்களுக்கு இந்த மாலையில் நான் யாக்கோபை நான் பார்த்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் உலகத்தில் வேலை பார்க்குறீங்க. எப்படி வேலை பார்க்கணும், எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும் என்பதுக்கு சில அறிவுரைகள் நமக்கு தேவை இருக்குது. இந்த மாதம் துவக்கத்தில் நான் வேலையை பற்றி பேசினேன். வேலைன்னா எப்படி மேலே அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக காணப்படணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் உங்கள் காரியத்தில் பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சீக்கிங் காட்ஸ் விஸ்டம் இன் டிசிஷன் மேக்கிங், முடிவெடுப்பதில் கடவுளுடைய ஞானத்தை தேடுதல். அப்புறம் நமக்கு வாழ்க்கையில் என்ன முக்கியமான ஒரு காரியம் அந்த வேதத்தை வாசிச்சிருவோம் எல்லோரும். முதல்ல எடுத்தவங்க எனக்காக எடுங்க பார்க்கலாம். நிறுத்தி வாசிக்க போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை வாசிக்கணும். நிறுத்தி வாசிக்கணும். எங்கெங்கெல்லாம் கமா வருதோ அங்கே ஒரு பாஸ் பண்ணணும். எங்கே புல் ஸ்டாப் வருதோ 3 1 2 3ன்னு குறிச்சிக்கணும். லாங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. லாங் ஸ்டாப், பாஸ் கிடையாது, ஸ்டாப். அதே மாதிரி எங்கெங்கே நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், கமா வரும்போது மாத்திரம் பாஸு 1, புல் ஸ்டாப் வரும்போது 3, எப்படி நம்ம பண்ண போகிறோம். ரைட், என்னோட கூட வாசிக்கலாமா? நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரிகளில் நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். போதும், காண்பிக்க கடவன். மூச்சு விட்டுருங்களே. சரி, இப்போ தொடங்குவோம். 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். என்ன புரியுதா நமக்கு? எப்படி வாசிக்கணும்? அடுத்து 15. இப்படிப்பட்ட ஞானம் வருகிற ஞானமாக இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. பேய்த்தனமாக இருக்குதான். சரி, அடுத்து வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகலமும் கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. புரியுதா? ஏதாச்சும் கொஞ்சம் புரியுதில்ல? நம்மளாம் தமிழ்காரங்க தானே, கொஞ்சம் புரியணும். ஆனால் சில வேலைகள் என்ன செய்யணும், அந்த அழகாக யாக்கோபு எழுதும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசிகிட்ருக்கார். என்னதை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான காரியங்கள் அல்லது 4 காரியங்கள் நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிட்டு போக போகிறேன். என்ன, இன்றைக்கி 3 அல்லது 4 காரியங்கள் நான் உங்களோட கூட பேசுவேன். ஒவ்வொன்றா நான் பேசுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். நம்ம என்னங்க, இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை ஒரு பயணமாக போயிட்டுருக்கு. இப்போ வாழ்க்கையில் பல இடங்களில் பல வேலைகளில் நம்ம என்ன செய்யணும், நம்ம தீர்மானம் எடுக்கிற நிலையில் தள்ளப்படுகிறோம். அது சிறு தீர்மானமாக இருக்கலாம் அல்லது பெரிய தீர்மானமாக இருக்கலாம். இப்போ நிறைய பிள்ளைங்க சிங்கப்பூர் வந்திருக்கீங்க. இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு வரணும், சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு பெரிய செலவு இருக்குது. அந்த தீர்மானத்துக்கு நிறையா செலவு மாத்திரம் கிடையாது, ஆயத்தம் தேவை இருக்குது. ஸோ அந்த தீர்மானம் எடுக்கும்போது ரொம்ப யோசித்து நம்ம செஞ்சுருக்கோம். அதே போல் திருமணம்னு ஒரு வாழ்க்கையில் வருது அல்லது படிக்கிறதுன்னு வருது. அப்போ இவ்வளோ பெரிய தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது சில தீர்மானங்கள் எடுக்கும்போது சின்ன தீர்மானங்கள் எடுக்கும்போது சில தீர்மானம் என்ன செய்யாதுன்னு கேட்டால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. தப்பாக எடுத்தால் கூட அது ஒரே வச்சுக்கோங்களேன். சமைக்கிறேன், நான் பாத்திரம் இன்றைக்கி சமைச்சிட்ருக்கேன். ஒரு நேரம் சாப்பாடு கெட்டு போச்சு, என்ன பண்ணுவேன், நான் திருப்பி நான் மாற்றிடுவேன். சாப்பாடு இன்னொரு நல்லா சமைச்சிக்கலாம்ல.
வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் நான் வெள்ளாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, விதை போடுறேன், பயிர் வைக்கிறேன். அந்த வாரம் நல்லா பயிர் விலையில் உடனே என்ன செய்யலாம், அடுத்த வருஷம் நான் கவனமாக வைப்பேன். என்ன செய்வேன், அடுத்த வருஷம் கொஞ்சம் புத்திசாலியாக மாற்றி செய்வேன். வச்சுக்கோங்க, நான் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க தெரியும். புதுசாக ஒருத்தி பிடிச்சி கொடுக்குறேன், அவள் எனக்கு ஒத்துவே போக மாட்டேறான். என்னையா ஆகுறது? என்னையா சண்டை போட்டுட்டு எவ்வளோ வருஷம் போடுறது? வேறு வழியில். அதே போல் அந்த பையன் நல்லவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பொண்களுக்கு பையனாக இருந்தால், பையன் ஆம்பளைங்களுக்கு பொண்ணாக இருந்துச்சுன்னா என்னையா சார், சில தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். நிம்மதி இழந்து போயிடுவீங்க, பெரிய நஷ்டத்தில் போயிடுவீங்க. பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு தீர்மானமும், நாம் எடுக்கிற தீர்மானத்தில் நம்முடைய முடிவு இருக்குது. நாம் விரும்பி தான் சில காரியங்களை நம்ம எடுக்க விரும்புகிறோம். எனவே நான் எடுக்கிற தீர்மானம் சரியான தீர்மானமா, அல்லது அது சரியானபடி நான் எடுத்திருக்கிறேன்னா, அது சரியாக எடுத்திருக்கேனான்னு தெளிவு எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா இடத்துல போய் கடவுளை அறியாதவங்க என்ன செய்கிறாங்க, சோசியம் பார்க்குறாங்க. ஐயா அது நடக்குமா, இங்கே நடக்குமான்னு. அவங்களுக்கு என்ன செய்யல, தீர்மானம் சரியாக எடுக்க தெரியல. அப்போ எடுக்கணும்னா என்ன பண்ணுறான், யார்ட்டையாச்சும் போய் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ கிறிஸ்தவ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார்ட்டையாச்சும் போய் தலையில் வச்சு தோத்துறோம் ஐயா என்று சொல்லுங்கய்யா, நீங்கள் நான் எங்கே பண்ணட்டுமா, பண்ண வேணாமா? அவங்க கேட்க வேண்டியது கடவுள்கிட்ட. யார்கிட்ட கேட்கணும்? இவங்க போய் இவன் காசு கேட்குறவன் இந்த கிறிஸ்தவ சோசியக்காரன்ட்டு போய் கேட்குறது. இந்த உலகத்தில் கடவுளை அறியாத சோசியக்காரன் இருக்கிறான், அவன் பாட்டு போகிறான். இவன் கிறிஸ்தவ சபையில் உள்ளவன், அல்லேலூயா பாட்டெலாம் பாடுறான், எல்லா சபைக்கும் போகிறான், பைபிள் வச்சுருக்கான் கையில். இவன் யார்கிட்ட போய் கேட்கணும்? இந்த குடும்பக்காரன்ட்டு போயிட்டு கேட்குறது, ஐயா சோசியம் பண்ணுறவன்ட்டு. சரி போயிட்டு போகிறான், அவங்களை விட்டுருவோம் நம்ம. ஆக இன்றைக்கி நீங்கள் யாக்கோபு புத்தகத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட தீர்மானமான காரியங்களை நாம் எடுக்க வேண்டும், அந்த ஞானம் எங்கேருந்து வருது, இது எப்படிப்பட்ட ஞானம் சிறப்பானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இன்றைக்கி அதை குறித்து தான் யாக்கோபு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. முதலாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கால் டு விஸ்டம் சொல்கிறார். என்னத்தை தேடணும்? 13ஆம் வசனம் எனக்காக வாசிங்கப்பா. கவனமாக கவனிக்கணும். உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு, அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான்னு சொன்னால் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட, சமாதானத்தோட, பிகு பண்ண மாட்டான், அலட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஞானம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவன் சாந்தமாக இருப்பான். அந்த கிரியையில் எப்படி காமிப்பான்னா, நல்ல கிரியையில் காமிப்பான். எப்படி காமிப்பான்னா, என்ன கிரியையில் காமிப்பான்? நல்ல கிரியை. அப்போ ஒருத்தன் வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் நல்ல ஞானம் இல்லைவனா எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவன் செய்கிற செய்கையில், அவன் பேசுகிற பேச்சில், அவன் நடக்கிற நடையில், ஒரு வாழ்கிற வாழ்க்கையில் வச்சு சொல்ல முடியும் அவன் ஞானமானவனா ஞானம் இல்லாதவனான்னு சொல்லிட்டு. அதைத்தான் இங்கே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தொடங்கும் போதே ஒரு கேள்வியை கேட்குறாரு. உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அப்படின்னு கேட்குறாரு. ஞானம் வேறு, விவேகம் வரும். விவேகமும் ஞானமும் சேர்ந்து, ஞானம் வரும் பொழுது அங்கே வந்து விவேகம் வந்துடும். அப்போ ஞானத்தோடு கூட விவேகம் இருக்குமானா என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சாந்தமாக இருப்பான், அலட்டல் கொலட்டல் இல்லாமல். அதை தான் இங்கே கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாருன்னா, அப்படிப்பட்டவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலையில் அவன் தன்னைத்தானே ஆராய்ஞ்சு என்ன செய்யணும். அப்படி இருக்கும்போது இந்த சாயங்கால வேலையில் என்னை பார்த்து இந்த கேள்வி வருதுன்னா, எப்படிப்பட்ட ஞானம் உடையவனாய் காணப்படுகிறேன். என்னுடைய தீர்மானத்தில் எல்லாத்துலையும் எப்படிப்பட்ட காரியம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு நாங்கள் இங்கே சொல்லணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு தீர்மானமும் அது சின்னதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பதையும் ஆண்டவருடைய பிள்ளை இல்லாத என்பதையும் கூட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. கடவுளை அறியாதவங்க எப்படி இருப்பாங்க? கடவுள் உலகத்தை சார்ந்ததான தீர்மானங்களுக்கு வேகமாக எடுப்பாங்க. பணம், பதவி, பட்டம், பொன், இது நமக்கும் தேவை இருக்குது, அவங்களுக்கும் தேவை இருக்குது. ஆனால் கடவுளோட பிள்ளை ஞானம் தேவை எடுக்கும்போது எப்படி பட்டுவான்? அவன் எதை சார்ந்திருப்பான்? அடுத்த பின்னாடி நான் வாசிக்க போகிறேன். எனவே நம்முடைய இந்த வேலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எவனோன்ற மாதிரி இருக்கிறதுனால இங்கே ஒரு கேள்வி வருது. நம்முடைய புரிந்துணர்வு, நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்குது, அல்லது நமக்கு எப்படிப்பட்ட புரிந்துணர்வு இருக்குது, அல்லது எப்படிப்பட்ட அறிவு இருக்குது என்பதை நம்ம கேட்கணும். உண்மையான ஞானம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவதில்லை. சில வேலைகளில் சிலர் தங்களோட பேச்சு ஜாலத்தில் ரொம்ப நல்லா பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க பேச்சு வார்த்தையிலேயே ஜோடித்து அழகாக பேசுவாங்க. நம்ம பார்க்கும்போது ரொம்ப புத்திசாலி மாதிரி தெரியும். டே என்னடா இப்படி பேசுகிறான்? உண்மையான ஞானம் என்ன செய்ய மாட்டான்? அலட்ட மாட்டான்,
பேச்சை கூட யோசித்து பேசுவான். அவன் ஞானம் இருக்கு இல்லையா, அவனுக்கு எதை கண்டும் பயம் கிடையாது. உண்மையில் இன்னொரு வசனம், இந்த பைபிளே வசனம் இருக்குது, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன் சொல்லிது. என்ன உள்ளவன்? பணக்காரன் இல்லை, பெரிய பயில்வான் இல்லை, பலன்வான். ஒரு பெரிய சைஸில் இருப்பான், ஆனால் ஞானம் இல்லைன்னா பயந்து போயிடுவான். சின்ன காரியத்தை கண்டா கூட அவன் வத்தலும் தொத்தலுமாக இருப்பான். அவன்கிட்ட ஞானியாக இருப்பான்னு வச்சுக்கோங்க, அவன் எதை கண்டு பயப்பட மாட்டான். ஆக மொத்தத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம பண்பில் வெளிப்படுத்துக்கு நல்ல ஞானம் எதை காண்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதான் வசனம் சொல்லுது பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுது, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே கடவன். அப்போது அவன் செய்கிற செய்கையும் அவனோட பண்புனால அவன் ஞானம் உள்ளவனா ஞானம் இல்லாதவனான்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா நான் சொன்னது? ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு புரியுதா? நான் புத்திசாலி அல்ல ஞானம் எப்படி தெரியும்? இல்லை நான் போய் என்ன சொல்ல, நான் ஞானவான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லையா? ஒன்றும் இல்லை, அவன் செய்கிற செய்கை, ஞானவான் செய்கிற செய்கையும் ஞானம் இல்லாதவன் செய்கிற செய்கைக்கும் வித்தியாசம் காணப்படும். அவன் பண்பு இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்படுகிற பண்பு இருக்குது பார்த்தீங்களா, அவன் பண்பு எப்படி வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும் பொழுது, ஓ இவன் புத்திசாலிப்பா, ஞானமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அதை தான் அவட அழகாக சொல்கிறாரு 13வது வசனத்தில், உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவன். ஆக இந்த சாயங்கால வேளையில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசி சகோதரனும் சகோதரியும் ஒரு பியோர் விஸ்டம் சொல்லுவாங்க, பரிசுத்தமான ஞானத்தை நாம் என்ன செய்யணும், தேடுகிறவர்களாக. இதை தான் பரிசுத்தமான அல்லது பியோர் பரிபூர்ணமான விசுவாசம் சொல்கிறோம். இது என்ன நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய நன்மைக்காக கிடைக்காது. இது இந்த ஞானம் என்ன செய்யும்னு கேட்டால், என் மூலமாக என்னுடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும், தேவனை நம்ம எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்தும். இந்த ஞானம் என்ன பண்ணும்? இந்த உலக ஞானம் என்னை மட்டும் பார்க்கும். ஆண்டவருடைய இந்த பரிபூர்ணமான இந்த பரிசுத்தமான ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, அது என் மூலமாக என்னுடைய சமுதாயத்துக்கு பயன்பட்டு அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை கனப்படுத்த உதவியாக இருக்கும். நான் கொஞ்சம் மயமாக பேசுகிறேன் போல், நான் ஏதோ புரியுதா புரியலே பார்ப்போம். புரியுதா நான் சொன்னது? ஞானன்றது புரியுதா? ஸோ இந்த ஞானத்தை குறித்து நான் திருப்பி வரப்போகிறேன். மற்ற காரியங்கள் பேசும்போது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான பரிபூர்ணமான பரிசுத்தமான தேவனுடைய ஞானம் வரும்பொழுது என்னுடைய செய்கையும் என்னுடைய பண்பும் அதன் மூலமாக வெளிப்படுத்தப்படும். அப்போ தான் அவன் என்னப்பட்டவனாக இருக்கிறான்? தேவ ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் வேகமாக சொல்லிவிட்டு கடைசியில் சில காரியங்களை சொல்ல போகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலமோனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எடுத்துக்கங்களேன், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். சில உதாரணத்தை வச்சு நம்ம சொன்னால் தான் புரியும். 1 ராஜாக்கள் எடுத்துக்கிட்டிங்களா? 13வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களா? அல்ல 3வது அதிகாரம் 13 5வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3 5வது வசனத்திலேருந்து வாசிப்போம். சொன்னார். உண்மையும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே கிருபை செய்து காத்து இருக்கிறபடியே தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, அடியேனையும் ஆக்கினீரே, சிறு பிள்ளையாக இருக்கிறேன், தெரிந்து கொண்டதும் அடங்காததுமான இந்த இடத்துல நமக்கு நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். சாலமோனை தாவீது ராஜா என்ன செஞ்சிட்டாரு? இப்போ சாலமோன் தாவீதுக்கு அப்புறமா அவனை ராஜபாரியத்தில் வச்சுட்டார். இது ஒரு சொப்பனம் தான் அவனோட வாழ்க்கையில். அவன் என்ன செய்கிறான்? ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அப்போ என்ன நடக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு யார் தரிசனமாகிறா? ஆண்டவர் தரிசனமாகிறாரு ராத்திரியில் சொப்பனத்தில். அதான் வசனம் 5. கிபியிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை எடுத்து கேள் என்று அவன் சொல்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவர்கிட்ட கேட்குறார். தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் வருகிறார். சாலமோனை பார்த்து கேட்குறார், அப்போ உனக்கு என்னப்பா வேணும்? நீ என்ன விரும்புகிறியோ கேளு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் என்ன சொல்லுகிறான்னு கேட்டிங்கன்னா, 7வது வசனம் 8வது வசனம் வாசிப்போம்.
7 இப்பொழுதும் என் தேவனாகி கர்த்தாவே, உமது அடியேனை ராஜாவாக்கினீரே. நானோவென்றால், கவனமாக கவனிக்கணும் இந்த இடத்துல. அவன் என்ன நடக்குதுன்னு கேட்டால், தாவீது ஒரு ராஜாவா, தாவீது இடத்துல வந்து யார் ராஜாவாக்கி இருக்கிறாரு, அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இந்த பதவி யார் தான் கொடுத்துருக்குறான் எனக்கு. அதான் அழகாக சொல்கிறான், ஆண்டவர் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, என்னைய இந்த பதவியை கொடுத்துருக்குறீங்க. வேதம் அதுதான் சொல்லுது பல இடங்களில். இப்போ நீங்களும் நானும் கவனமாக கவனிக்கணும்னா, எந்த பதவியில் இருந்தாலும், அந்த வேலையில் எங்கே இருந்தாலும், அது எனக்கு நானாக ஏற்படுத்தி கொண்டது கிடையாது. ஆண்டவர் என்ன அந்த இடத்துல அப்படி உருவாக்கி இருக்கிறார். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த அதிகாரம் எங்கேருந்து வந்திருக்கு, எனக்கு ஆண்டவரத்தில் வந்திருக்கு. அவன் சொல்கிறான் தன்னை, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், நானோவென்றால் போக்குவரவு அறியாத, நான் கொஞ்சம் வயசு சிறு வயதில் புத்திசாலி இல்லை, எனக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் அறிவு கிடையாது. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியத்தின் பாதத்தில் அடியன் கூட வரும் பொழுது பெரிய அளவுக்கு ஞானம் இன்றைக்கும் பெருசாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். என்னங்க இந்த வயசு தான் தலை தான் நரைச்சி போச்சே தவிர, ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஆழம் இருக்குது. அது போக 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 அது தூரம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது பெரிய ஆழம் போல், கடல் போல், பெருங்கடல் போல். இந்த கடவுளோட ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய கடல். நம்ம குடிச்சது கொஞ்சம் அந்த கையளவு, அது கட்டுறது கை மண்ணளவு, கழியாது கல்லாதது உலகளவுன்ற மாதிரி அவன் உண்மையை ஒத்துக்கிறான். ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், என்னைய போய் ராஜாவை மாட்டிட்டீங்க. ஆனால் எனக்கு எப்படி இருக்கு, நான் சின்ன பிள்ளை, போக்குவரத்து கூட தெரியாது, எங்கே போய் எப்படி வரணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டுட்டு 8வது வசனம் வாசிங்கப்பா. நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் என்னைக்கும் அடங்காததும் உட்படாததுமான ராஜாவை ஆக்கிட்டீங்க ஆண்டவரே. இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன். சின்ன பிள்ளைன்னா உண்மையிலே சின்ன பிள்ளைலாம் கிடையாது. அவர் 30 வயசு இருக்கும், 30 25 30 வயசுக்கு மேலே தான் இருக்குது, வயசு சொல்லப்படலை. ஆனால் அவனுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய ஜனங்க இருக்கிறாங்களா. இந்த 8வது வசனம், நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் என்னைக்கு அடங்காததும் லட்சத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களை உடைய ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். என்னை சுற்றி யார் இருக்கிற, அந்த நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க, எல்லாரும் 12 கோத்திரமும் இப்போ இருக்கிறாங்க, 12 கோத்திர மக்களும் இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், என்ன முடியாத அளவுக்கு பெரிய ஜனங்க இருக்கிறாங்கப்பா, நான் அவங்க மத்தியில் இருக்கிறேன். அப்போது 9வது வசனம், எனவே ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவன் ரொம்ப புத்திசாலி. இதில் தான், அதாவது ஜாலமன் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் வந்து அவங்க கேட்டப்பா, அவன் கடவுள் வந்து காலையில் கேட்டுட்டு ராத்திரி தூங்கும்போதில் வந்து கிட்ட, டே என்னப்பா வேணும் கொடுப்பா, கேளுன்னா நம்ம என்னென்ன கேட்டிருப்போம்னு எனக்கு தெரியாது. சில வேலைகள் சின்ன சின்ன கதை சொல்லுவாங்க. நான் இப்போ பிள்ளைங்களுக்காக ஒரு சில கதை சொல்லணும். ஒரு முறை என்ன செஞ்சாரான் ஒரு ஆள், சும்மா இப்போ கதையாக சொல்லுவாங்க, நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தொட்டதெல்லாம் தங்கம் வாங்கணும் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொட்டதில் டேனியல் கதை கேட்டிருக்கியா? தொட்டதெல்லாம் தங்கமாகன்றது கேள்வி தெரியுமா? தெரியாது. பார்த்துக்க, அவங்க 2 தலையாட்டுறாங்க, நான் ஆகலை, சரி நம்ம கற்றுக் கொடுப்போம். ஒரு ஆள் என்ன செஞ்சானா, ரொம்ப பெலிவராக இருந்தான், ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கான். போய் என்ன செய்கிறான், தவம் இருந்திருக்கிறாங்க. முள்ளி ராத்திரி பகலுமா கடவுள் என்ன செஞ்சுருக்கான், தவமே பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். ஜபம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாஷையில் நம்ம பாஷையில். ஒரு நாள் கடவுளுக்கு வந்துட்டார். அவன் ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணுறான், கேட்குறான், என்னடா வேணும், தம்பி எந்திரி, என்ன பிரச்சனை, எவ்வளோ நம்பரமாக ஜெபிச்சிட்ருக்கேன், என்ன வேணும்னு கேட்டாரான். உடனே அவன் சொன்னான்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு சொல்லிட்டேன். ஒரே சந்தோஷம். சரி இவன் முட்டாளுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் முட்டாளுக்கு எப்படி தான் பாடம் கற்றுக் கொடுக்கணும், அவன் பிடிச்ச வழியிலே அதே வழியில் தான் கற்றுக் கொடுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? முட்டாளுக்கு இல்லைன்னு சொன்னால் முடியாது, முட்டாளுக்கு புத்தி வராது. உடனே என்ன செய்யறான், கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டார். இவர் போகிறார், எல்லாத்தையும் தொடுறாரு, எல்லாம் தங்கமாக மாறிட்டு குதிக்கிறார், ஜங்குன்னு குதிக்கிறார். ரொம்ப எல்லாரும் வீடெல்லாம் தங்கம்லாம், எல்லாம் ஃபர்னிச்சர்லாம் தங்கம் ஆயிடுச்சு, எல்லாம் தங்கம் ஆயிடுச்சு. எல்லாம் குதிச்சு கடைசியில் பசி ஆகிடுச்சு. இப்போ பசித்த பிறகு என்ன செய்கிறாரு, ஆமாம் சாப்பாடு கொண்டு வந்து வைன்னு சொல்கிறார். தங்கத்தட்டில் தங்க சேரில் உட்காந்துருக்கிறாரு, தங்க தட்டில் வச்சுருக்கிறாரு. அப்புறம் சாப்பாடு என்னவாகும், தங்கமாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லுவாங்க இந்த கதை. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, அவன் பொண்டாட்டியை தொட்டான், பிள்ளையை தொட்டான், எல்லாம் தங்கமாக போச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க கதைக்கு.
நமக்கு எல்லாமே தங்கமாக இருந்தால் கதை ஓடாதுப்பா. கடவுளை அறியாதவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி புத்தி இல்லாத கேள்விகள்லாம் அந்த பொருளாதார ரீதியில் பொன் பொருளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, சாலமோனோட ஞானத்தை நம்ம பார்க்கும்போது அவன் ரொம்ப நல்ல ஞானியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவன் அப்படி ஞானம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், இந்த பதவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இந்த பதவிக்கு ஏற்ற ஞானம் என் இடத்துல இல்லை. ரெண்டாவது, கொடுத்த பெரிய சேலஞ்ச், அங்கே இருக்கிற பெரிய ஜனங்களை நான் மேய்க்கணும், வழி நடத்தணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மக்களை நல்லா விசாரிக்கிறதுக்கு, நல்லது தீமை நல்லது கண்டு நீதி நியாயம் சேர்ப்பதற்கு எனக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆண்டுகிட்ட போக மாட்டோம், எவையமட்டையோ ஓடுறோம், யார்கிட்டயோ போய் என்னென்னமோ கேட்குறோம். இங்கே ஒரு சகோதரர் வந்தார், அந்த புல் வெட்டுவார்ல, அந்த கம்பெனியில் வேலை பார்த்தார். ஒரு நாள் வந்திருக்கிறாரு. நானும் அடிக்கடி போவேன், அங்கே நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. போய் நான் பொதுவாக எல்லாம் அந்த சந்து பொந்தெல்லாம் நுழைஞ்சிக்கிட்டு போய் பார்த்துக்கிடுவேன், நம்ம பசங்களை பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் வெளியில் எங்கேயோ பார்க்குறேன், அழுகிறாரு. ஐயோ சார், என்னடா ஆச்சு அப்படின்னா, என்னப்பா ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன செஞ்சுருக்காரு, அவங்க தங்கச்சிக்கு கிட்னி மாற்றணும்னு சொல்லிட்டு எவனோ சொன்னானா, அதை மாற்றிட்டார். அந்த கிட்னி சரியில் இன்னொன்று மாற்றிருக்காரு. மற்ற செலவையும் எல்லாம் காசை போட்டு அந்த பொம்பளை பிள்ளை செத்து போயிட்டான். இவங்க காசு கொடுக்குறதுக்கு என்னவோ பண்ணிட்டானுங்க. இந்த சகோதரர் போய் சரியான இடத்துல நல்ல ஆலோசனை கேட்கல. அப்புறம் நான் அவரை பற்றி கேட்கும்போது அவர் சரியானபடி என்ன செய்யலை, விசாரிக்கலை, நல்லா விசாரிக்க, அது சரியான ஞானம் இல்லை. அவர் கேட்டதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு எவர் சொன்னாலும் கேட்டு செஞ்சுட்டார். கடைசியில் அவனு பணமும் போய் தங்கச்சியும் இறந்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் எங்கே போகிறீங்க உங்கள் ஞானத்தை தேடி? ஆக இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தெரியும் எது சரியான இடம், ஆண்டவருடைய அவன் நியாயம் விசாரிப்பதற்கும் அவனோட காரியங்களை சரியான தீர்மானம் எடுப்பதற்கும் அவன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஞானம் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். அடுத்து மட்டும் கிடையாது, 10வது வசனத்தை வாசிங்க எனக்காக. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது அவன் பார்வைக்கு, அவன் ஆண்டவர் கேட்டதுக்கு பதிலாக அவன் வேறு ஒன்று கேட்குறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டது, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டது ஆண்டவருக்கு பிரியமான விண்ணப்பமாக இருந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, 11 வாசிக்கலாம். அவனை நோக்கி, கேளாமலும் இந்த காரியத்தை கேட்டு கொண்டபடியினால் செய்தேன், தந்தேன், இருந்ததுமில்லை, எழும்புவதுமில்லை, இதுவுமின்றி ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்தேன். ஆக இங்கே போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அங்கு சாலமோன் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போகிறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தை மாத்திரம் கொடுக்கல, ஞானத்தோடு கூட இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறாரு. இன்றைக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரு. ஒரு ஞானம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும், மற்ற எல்லா பொருளையும் சம்பாதிச்ச முடியும். ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குன்று போல பணத்தை சேர்த்து வச்சாலும் கொஞ்சம் நிமிஷம் கூட நிற்காது. இன்றைக்கி முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் இழந்து போய்ட்டு நிற்பானுங்க. ஆக பணம் சம்பாரிச்சிடலாம் ஈஸியாக, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் சிங்கப்பூரில் நான் வந்து பார்த்துருக்கேன், நான் விசாரிச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். கடந்த 25 வருஷ காலமாக இந்த சிங்கப்பூரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் நிறைய பேர் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கேட்டிருக்கேன், எப்பப்பா வந்து, அவன் சொல்லுவான் 15 வருஷம் சார், 20 வருஷம் சார். அப்புறம் என்னடா வச்சுருக்கிற, ஒன்றும் இல்லை சார், ஓட்டாண்டியாக திரியிறேன் சார். என்னடா ஆச்சு, ஏண்டா? ஓட்டப்பையில் போட்ட காசு மாதிரி என்ன செய்யுது, சம்பாதிக்கிறான், பாக்கெட்டில் போடுறான், ஒன்றுமே கையில் இல்லை. எப்போ பார்த்தாலும் கை விரிச்ச கையாக தான் இருக்கேன், கடன் வாங்கிட்டு தான் இருப்பான். இங்கேருந்து போகும்போது கடன் வாங்கிட்டு போவான், அங்கேருந்து கடன் வாங்கிட்டு திரும்பி வருவான். பார்த்துருக்கீங்களா நம்ம ஆளுங்க நிறைய பேர்? ஏன் அப்படி இருக்கிறான்? சரி, அது அவனுக்கு கடவுள் கிருபை தரட்டும். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கலன்னு சொன்னால், சம்பாதிக்கிறது ஒரு வழியில் வந்து சம்பாதிக்கலாம். ஆனால் செலவு பண்ணும்போது ஞானம் வேணும். எது செலவு பண்ணணும், எது செலவு பண்ணக்கூடாது, எப்படி செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணக்கூடாது. ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கத்தில் வாங்கிட்டு 7 பக்கத்தில் விட்டுடுவோம். நம்ம
வசனம் சொல்லுது ஒரு வழியாக வருவான் பேல் வழியாக போகின்ற மாதிரி. ஆக நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கடவுள் கொடுத்து அதை பத்திரமா பாதுகாத்து படிப்படியாக மேலே போகணுமே தவிர, இன்றைக்கி 2 விதமான மக்களை விசுவாசத்தில் இந்த சபையில் நான் பார்த்துருக்கேன். இது எனக்கு 20வது வருஷம் இந்த திருச்சபையில். நிறைய பிள்ளைங்களை நான் பார்த்துட்ருக்கேன். அன்பான பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் இல்லாமல் வந்தவன் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறது நான் படிப்படியாக வளர்ந்ததையும் நான் பார்த்துட்ருக்கேன். என் கண்ணு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டவன் ஒன்றும் இல்லாமல் காணா போனதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன கிடையாது? தானியேலும் அவரோட நண்பர்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். 1வது அதிகாரம் தானியேலுக்கு எடுத்துக்கோமே, 1:8 வரை 16 வரை வாசிச்சிங்கன்னா தெரியும். தானியேல் எங்கே போகிறான்? பாபிலோனுக்கு. அவன் நண்பர்களும் பாபிலோனுக்கு போகிறாங்க. 8வது வசனத்துலேருந்து வாசிங்க. தானியேல் எடுத்து வாசிப்போம். 1வது அதிகாரம் 8வது வசனம். போஜனத்தினாலும் பண்ணிக்கொண்டு வேண்டிக் கொண்டான். ஆமாம், போதும். நம்ம இந்த இடத்துல அது நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, போய் படித்து பாருங்கள். இந்த வேத பகுதியை தானியேல் 1வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். தாவீது என்ன செய்கிறான்னு கேட்டால், பாபிலோன் நாட்டுக்கு போகிறான். பாபிலோன் போகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாபிலோன் நாட்டுக்காரங்க அவன் பேரை மாற்றுறாங்க. பேர் மட்டும் மாற்றலை, அவங்க உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அவங்க அந்தூர் ஜனங்கள் போல் மாற்றணும். அவங்களோட என்ன செய்யணும்? அவங்க அடையாளத்தையே மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் தானியேலும் நண்பர்களும் கொஞ்சம் புத்திசாலிங்க. ஏன்னு கேட்டால் வேத அறிவு இருந்துச்சு, ஆண்டவரோட ஞானம் இருந்துச்சு. எனவே அவங்க என்ன செய்யலை, அங்கே போன இடத்துல மற்றவங்களோட ஒத்து போகாமல் என்ன கிடையாது, அங்கே ஜால்ரா போடாமல் ஆண்டவரோட கிருபை இருந்ததுனால, ஞானம் இருந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சுக்கிறான். போன இடத்துல இது எந்த இடம் சரியா தவறா, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது என்பது அவனுக்கு கிருபை இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, வேத ஞானம். அதை பறித்து நம்ம பின்னாடி அப்புறமா நான் கொஞ்சோண்டு நான் பேசுகிறேன். அப்போ இன்றைக்கி உங்களோட ஞானம் எங்கேருந்து வந்த ஞானமாக இருக்குது? அந்த ஞானம் உங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வெளிப்படுகிறதாய் காணப்படுது. யாக்கோபு அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. உங்கள் ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சாந்தமும் நல்ல கிரியையிலையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்வார். அப்போ ஒரு ஞானம். இன்னொரு வேத பகுதி வாசிக்கலாம். அதே யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:3. ஐந்து வாசிச்சிரும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கொடுக்கிறவரும் ஆக இந்த அருமையான சாயங்கால வேலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், பல வேலைகளில் நான் தீர்மானிக்கிற தீர்மானம் சரியா தவறா எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன செய்யணும்னு வசனம் சொல்லுது, தானியேலை போல அல்லது சாலமோனை போல என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தெரியாது சுவாமி, எனக்கு கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க. 2வது முக்கியமான காரியம், 3வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 3வது அதிகாரம் யாக்கோபு 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனம் எனக்கு வாசிக்கலாம். வாசிக்கமா. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் குரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள், பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் குறியதும் இருக்கிறது. எங்கே உண்டோ கலகமும். ஆக இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கும் போது 2 விதமான ஞானத்தை பற்றி பேசியிருக்குது. வசனம் சொல்லுது 15, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல். பரத்திலிருந்து வருகிற ஞானம்னா என்னது? பரலோக ஞானம். லௌகிக ஞானம்னா என்னது? உலக ஞானம். உலகத்தில் நிறையா புத்திசாலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஞானிகளாக இருப்பாங்க, பேச்சில் பயங்கர பேச்சு பேசுவாங்க, அவங்க முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது. அந்த ஞானம் உலகம் பெற்ற ஞானம். அதனால தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் கண்டதுக்கே பேசிட்டு உட்காந்துருக்கிறான். அவனுக்கு யூடியூப்பில் நிறைய பேர் பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணுறவன் நிறையா இருக்கிறான். என்னையா ஏன்னு கேட்டால் அந்த ஞானம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது பரலோக ஞானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஞானம் எப்படி உலக ஞானமாக பரலோக ஞானமாக எப்படி கண்டுபிடிக்கிறது?
பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இருதயத்திலே வாசிக்கும் 14, இருதயத்திலே இப்படி இப்போ அது வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா படித்தவனாக இருக்கானோ எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருப்பாங்க உலகத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, பயங்கர பெருமை பிடிச்சவனாக இருப்பான், யாருக்கு மடிஞ்சு போக மாட்டான். பாருங்களேன், இப்போ சொல்லுது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் எங்கேருந்து வரல, பரலோகத்தில் வரல. அதுக்கப்புறம் 16வது வசனம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சயமும் உண்டு. ஆக இன்றைக்கி 2 விதமான ஞானம். இந்த உலக ஞானம், உலகம் கொடுக்குற ஞானம் எப்படி இருக்குன்னா, சுயநலவாதமாக இருக்கும், போராமை பிடிச்சதாக இருக்கும், பெருமை பிடிச்சதாக இருக்கும். அது என்னுடைய சுயத்தை மாத்திரம் பார்க்குறதா இருக்கும். சில வேளை கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பான், படித்தவனாக இருப்பான்னா யாருக்கும் கீழ்பட்டு போக மாட்டான், பெருமை பிடிச்ச ஒரு மாதிரி தெரியுமா அவன் நடையிலேயே. இவங்க வேலையில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வேலை பண்ணுறான்னா ஒரு மாதிரி பண்ணுவான் பார்த்தீங்களா, ஒரு திமிர் பண்ணிக்கிட்டு தெரியுமா, ரொம்ப புத்திசாலி நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டால், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய ஞானம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கக்கூடாது, அது அமைதியலாக காணப்படும், அது மிருதுவாக காணப்படும், அது இரக்க உள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சற்று யோசித்து பார்க்கணும், சில வேளைகள் நம்முடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, இந்த நல்ல ஆண்டவருடைய ஞானம் வரும் பொழுது இது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கனப்படுத்துகிறதாகவும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு பயன்படுத்துகிறதாக காணப்படும். ஆண்டவர்கிட்ட வந்து ஞானம் வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கடவுள் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாருன்னா பெருமை பிடிச்சவனா கொடுக்க வைப்பாரா, இல்லை இல்லையா. ஸோ இந்த அருமையான வேளையில் என்னோடய ஞானம் முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும். ஏன்னா ஞானம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க சுவாமின்னு. ரெண்டாவது, அந்த ஞானம் வந்த பிறகு நான் எப்படி இருக்கணும், மிருதுவானவனாக இருக்கணும், அன்புள்ளவனாக இருக்கணும், இரக்கமுள்ளவனாக இருக்கணும், பெருமை பிடிச்சவனாக இருக்கக்கூடாது, சண்டை போடுறவனாக இருக்கக்கூடாது. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தா கூட சில வேலைகளை இப்போ நம்ம வேதத்தில் காரியங்களை பேசிகிட்டு இருக்கோம், சில வேலைகள் அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம போய் என்ன சொல்கிறது, புரிஞ்சா சரி விடு போகிறோம், கேட்டால் நம்ம சொல்லுவோம், கேட்க மாட்டானே என்ன பண்ணச்சு, அவன்கிட்ட நான் பெரிய ஆளுன்னு காமிக்கணுமா போய், இல்லையே, தேவையில்லையே, எனக்கு கடவுள் கொடுத்த ஞானம் இருக்குது, பரவாயில்ல விடு. இன்றைக்கி நம்ம சில வேலைகளை நம்ம புத்திசாலின்னு காண்பிப்பதற்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியும். ஸோ இன்றைக்கி 2 காரியம் சொல்லுகிறேன். உங்கள் ஞானம் எங்கேருந்து வந்த ஞானமாக இருக்குது. சில உதாரணத்தை மட்டும் வேகமாக நான் சொல்லணும் உங்களுக்கு. ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு தீர்மானமும் உங்கள் தீர்மானத்திலேருந்து வித்தியாசப்படும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் செய்ய வித்தியாசப்படும். அந்த ஞானம் ஆண்டவர்கிட்டருந்து வந்த ஞானமா அல்லது உலகம் கொடுத்த ஞானமா. அப்போ இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்க, குடும்பத்தில் தீர்மானம் எடுக்கணும், ஒரு சின்ன காரியங்கள் செய்யணும். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் ரொம்ப நிதானமாக ஞானமாக ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் சித்தத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. எனக்கு சில வேலைகளை அவசரமாக செய்ய முடியாது, சில வேலை கொஞ்சம் நிதானிக்கணும், சில நேரங்களில் பொதுவாக போகணும். கொஞ்சம் தாமதமாக இருந்தீங்கன்னா, அவசர கொடுக்கையாக இருந்துட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டு வீணாக்கிடுவோம். சரி, அதான் ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லித்தரேன். வேகமாக நான் உதாரணம் மட்டும் சொல்கிறேன், படிக்கல வேண்டாம், 8 மணி ஆக போகுது. தாவீதையும் சவுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. சவுல் தான் இஸ்ரவேல் நாட்டுக்கு முதல் ராஜா. அவன் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், தாவீதை அபிஷேகம் பண்ணிடுறாங்க. தாவீது என்ன செய்கிறான், அழகாக பாட்டு பாடுவான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகானவன், நிறைய போர் சேவகனாக இருக்கிறான், வீரனாக இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, அவன் என்ன செய்கிறான், அந்த கோலியாத்தை அடித்ததுனால அவனுக்கு வந்து பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அவனுக்கு என்னாச்சு, தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பெண்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது யார் காருக்கு வந்துருச்சு, சவுல் காதுக்கு வந்தோடனே இப்போ என்ன செய்கிறான், சவுல் எப்படியாச்சும் அடித்து கொன்றணும் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். 3 முறை ஈட்டி வச்சு எறிகிறான் கொல்றதுக்கு. ஒரு முறை என்ன செய்கிறான்னு கேட்டால், எத்தனையோ முறை அவன் என்ன செய்கிறான், கொல்றதுக்காக திரிகிறான். ஒரு ஆளுக்கு பின்னாடி சவுல் பின்னாடி அலைஞ்சு திரிகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில் ஒரே ஒரு பொசஷன் தான், ஒரே ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கு, எப்படியாச்சும் இந்த தாவீதை கொன்னாகணும் அப்படின்னு நினைக்கிறான். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பயம். என்ன பயம், ஐயோ என்னோட ராஜ்யபாரம் போயிடுமே அப்படின்னு பயப்படுறான். அப்புறம் அவன் சுயநலவாதியாக காணப்படுகிறான். அது மாத்திரம் கிடையாது, உண்மையானவே ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக தான் அவன் வாழ்க்கையில் அவன் கடவுள் ஆசீர்வாதத்தை திறந்து போனான். இது தாவீதுனால வந்தது கிடையாது. தாவீது அப்போ பிக்சர்லேயே வரல.
அதுக்கு முன்னாடி அவனே செய்கிறான். சாமுவேல் வரும்போறான், தானியம் கொடுக்குறான். அவனே அவனை என்ன செய்கிறான், பழியை கொடுத்துட்றான். அப்போ கேட்கும்போது ஏன்டா செஞ்சான்னு கேட்டால் என்ன செய்கிறான், அல்ல நீங்கள் வர தாமதம் ஆயிடுச்சுன்னு கதை சொல்லிட்டு விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆக இன்றைக்கி பார்த்து நான் கவனமாக கவனிக்கணும். நீங்கள் ஒடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துலேயும் சுயநலம் இருக்கா? இது என்னுடைய நன்மைக்குன்னு செஞ்சு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ஆண்டவன் நாம மகிமைக்காக நினைக்கிறீங்களா? இதே சமயத்தை தாவீதை பற்றி பேசும்பொழுது என்ன நினைக்கிறீங்கன்னா, தாவீது வாழ்க்கையில் ஒன்றும் நம்ம க்ளீன் சிட் கொடுக்க முடியாது, அவன் ரொம்ப நல்லவன் நம்ம சொல்ல முடியாது, பல காரியங்கள் அவன் தவறி இருக்கிறான், உண்மைதான். ஆனால் எல்லா தீர்மானமும் அவன் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிரியமா. அதான் சங்கீதம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 73 சங்கீதம் தாவீது சங்கீதம். 150 சங்கீதத்தில் குறைந்த 70 சங்கீதத்துக்கு மேலே, அதாவது 73 சங்கீதங்கள் என்ன செஞ்சாங்க, தாவீதால் எழுதப்பட்ட எல்லா சங்கீதங்களையும் வாசிச்சிங்கன்னா அவன் பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவான். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு குறைகள் இருக்குது, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் என் உள்ளமும் உளம் வெளியும். ஆண்டவருக்கு முன்னாடி எதுவும் நான் மறைக்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை மன்னிங்க கேட்டிங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனால் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய சுயத்திற்காக இன்னொருத்தங்களை பலி வாங்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னை ஒப்பு கொடுக்கும்போது அது தேவ ஞானத்தின் வெளிப்பாடு. ஆண்டவர் ஏதோ நன்மையாக. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு 2022. ஏதோ சம்பவம் நடந்துருச்சு. நான் எப்படி எடுத்தேன்னா, ஏதோ கடவுள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு, அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நிறையா காரியங்கள் அங்கங்கே நடக்குது. ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப சோர்வு வந்துருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் இதெல்லாம், ஆண்டவர் சித்தம் இல்லாமல் இது நடக்கலை, ஆண்டவர் என்னை அனுமதிச்சிருக்கிறார். ரைட், நம்ம சந்தோஷமாக எடுத்துக்குவோம். அவங்க மேலே எனக்கு இன்றைக்கும் யார் மேலேயும் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்தால் கூட அல்லோன்னா தோற்றுறோன்னா நான் பேசத்தான் செய்வோம். ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், தயவு செய்து உங்கள் தீர்மானமானது எந்த தீர்மானம் எடுத்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, அந்த தீர்மானம் சுயநலத்தினால மற்றவங்களுக்கு தீங்கு எந்த விதத்தில் விளைவிக்காததாகவும், நான் செய்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாகவும், அந்த தீர்மானம் ஆண்டவரத்தில் வந்ததாக காணப்படுதுன்னு சொன்னால் அதுதான் நல்ல தீர்மானத்தின் அழகு, அன்பான பிள்ளைகளை. அது மாத்திரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து யோபு பற்றி பார்த்துருப்பீங்க. யோபு கூட நண்பர்கள் வந்தாங்க, அவனை தப்பாக பேசினாங்க. ஆனால் யோபு என்ன செய்கிறான், உறுதியாக நிற்கிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறான். ஆக ஆண்டவர் நடத்துகிற விசுவாசம் உள்ள ஞானமும் இந்த உலகம் கொடுக்குற ஞானம் என்ன செய்யும், உலகம் கொடுக்குற ஞானம் பெருமை பாராட்டுகிறதாகவும் சுயநலமிக்கதாக காணப்படுமே தவிர, ஆண்டவர் கொடுக்குற ஞானம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை கனப்படுத்துகிறதா இருக்கும், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா வைக்கும். ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் பின்பற்றி போவதனால என் உள்ளத்தில் என்ன இருக்காது, என்ன மேட்டுமை இருக்காது, கலகம் இருக்காது, விரோதம் இருக்காது. எனக்கு யார் மேலேயும் கஷ்டம் கிடையாது, நல்லா இருக்கட்டும். எனக்கு விரோதியாக இருந்தால் கூட நான் எப்படி தான் பார்ப்பேன், நான் விரோதியாக பார்க்க மாட்டேன். கடவுள் ஏதோ நோக்கத்தோடு அவங்களை அனுமதிச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போகிறாங்க. உண்மை என்னன்னு கேட்டால், உண்மையை நான் சொல்லித்தரேன். இப்படிப்பட்டவங்களை தேவன் அப்பப்போ நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவங்களாம் யார் எங்கே இருக்கிறான்னு காண்பிப்பதற்கு ஒன்று. ரெண்டாவது, இப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்கன்னு காண்பிப்பதுக்கு. மூணாவது, நீ கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு பாடம் அவங்களாம் நம்ம மூலமாக கடவுள் கொடுத்துட்ருக்காரு. அது மாத்திரம் கிடையாது, அவங்க நமக்கு பல படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கும் நம்ம விரோதமான தீர்மானமோ செயல்பாடுகோ வைக்கக்கூடாது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லோரும் உங்கள் கூட நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களுக்கு கெட்டவங்களும் சேர்ந்து தான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, வேறு யாரையும் பாதிக்காதபடி நம்ம பார்த்துக்கணும். எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது 17வது வசனத்தை எனக்காக வாசிங்கம்மா. சமாதானமும் சாந்தமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும். ஐயா பாருங்க ஐயா, கடவுள் கொடுக்குற ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா புரியுது உங்களுக்கு. புரியுது அங்கே நடக்குது. கடவுள் கொடுக்குற ஞானம் அது எங்கேருந்து வருது, தேவனத்துலேருந்து பரலோகத்துலேருந்து எனக்கு வருகிற ஞானம். அந்த வானம் எங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வருகிறது, அது ஆண்டவர் கொடுக்குற அன்பளிப்பு. வருகிற ஞானம் எப்படி இருக்குது, முதல்ல என்ன எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அந்த ஞானம் இந்த மனித அறிவுனால, மனித பணத்தினால, உலகத்தில் படித்ததுனால இது வரப்போகிறது கிடையாது. இந்த ஞானம் யார் கொடுக்கணும், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவில் தான் வரும். வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நெருங்கி வாழும் பொழுது இந்த உலக ஞானம் என்ன செய்யுது, உலக ஞானம் மாறி தேவ ஞானம் தெய்வீக ஞானத்துக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. அந்த தெய்வீக ஞானம் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தேவ சித்தத்திற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்க. என்ன கொடுப்பீங்க நீங்கள் தம்பி?
தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வீங்க. அப்படிப்பட்ட ஞானம் எப்படி இருக்குன்னு சொல்லுது பாருங்களேன். மறுபடியும் 17 வாசிப்போம். பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் முதல்ல பரிபூர்ண சுத்தமானது, பரிசுத்தமானது. அதில் கரை இல்லை, திரை இல்லை. உலக ஞானம் என்ன செய்யுது? ஒவ்வொரு விதமாக இருக்குது. அடுத்து 2வது, அந்த ஞானம் எனக்குள்ளே வரும்போது என்ன செய்யும்? சமாதானத்தை கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும், இணக்கத்தை கொடுக்கும், இரக்கமும், மற்றவங்களுக்கு மேலே இரக்கமுள்ளதாக இருக்கும். எப்படி இருக்கும்? நிறைய ஞானியாக இருக்கிறதுனால பெருமை பிடிச்சவனா இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் முதிர்ச்சியாக இருக்கிறேனோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஞானவானாக இருக்கிறேனோ, அவ்வளோ இரக்கமுள்ளவனாக இருப்பேன். நல்ல கிரியை எனக்கு காணப்படும், நல்ல கனி கொடுக்குறவனாய் காணப்படுவேன். அடுத்துப்பா, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறவனாக இருப்பான். அந்த கடவுள் ஞானம் உள்ளவன். உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஆண் பெண், எந்த பாகுபாடும் கிடையாது. அவன் கண்ணில் எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானம் எனக்கு இருக்கிறதுனால நான் எப்படி பார்ப்பேன்? ஆண்டவரை போல பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். அது மாத்திரம் கிடையாது, எப்படி இருக்கக்கூடாது? மாயமற்றதுமாய் மாயமற்றதாயும் இருக்கிறது. மாயம்னா என்னது? வேஷம் போடுற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று இங்கே பேசுவான், இன்னொன்று பின்னாடி இப்படி பேசுவான், முன்னாடி இப்படி பேசுவான், சுற்றி வாழ்க்கையெல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருப்பான். புத்தி இல்லை. கடவுள் கொடுக்குற ஞானம் அப்படிப்பட்டதாக இருக்குது. உதாரணம் நிறையா இருக்குது. இதே சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அவன் ஆண்டவர்கிட்ட ராஜாத்தை பெற்றுக்கொண்டான்னு நம்ம பார்த்தோம். தேவன் நேரடி அவனுக்கு கொடுத்ததை பார்க்குறோம். விசேஷமாக வாசிக்கலாம் ஒரே ஒரு வேத பகுதியை. கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 2:3 வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் அடங்கி இருக்கிறது. ஆமாம். யார் இதை பற்றி பேசுதுன்னா, ஆண்டவரை இயேசுவை பற்றி பேசிட்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தேவன் தற்சுரூபமாக தேவ ஞானம் படைத்தவராக இருக்கிறார். அவர் யாருக்கு விரோதமாக என்ன செய்யலை? கடைசி மட்டும் சிலுவையில் அறையும் பொழுது மறைகிற வர தம்மை தாழ்த்தினார். அவரோட வாயில் தேவ ஞானம் பிறந்தது. ஒருத்தருக்கு விரோதமாக அவர் பாவம் செய்யலை. அவட பாருங்கள், அதுதான் வெளிப்பாடு. ஒருத்தர் தேவ ஞானம் உடையவனா. கடவுளோட பிள்ளைகள் நாம தான் மாமிசத்தில் வந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். பல வேலைகள் பலகீனம் இருக்குது, பிசாசு காரியங்கள் இருக்குது. சில வேலை பலகீனத்தில் இருக்கிறதுனால கோபம் நமக்கும் வருது. ஆனால் நீங்கள் அப்படி வளரணும். ஆண்டவருக்குள்ளே வளர 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 என்ன செய்யும்? ஆண்டவரை போல் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். இப்போ மேலே சொன்னது மாதிரி 3:14-17 சொன்னது மாதிரி அந்த ஞானம் எப்படி? சுத்தம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கமான நற்கனி உள்ளது. என்ன செய்யுது? பட்சபாதம் இல்லாதது. பட்சபாதம் என்ன தெரியுமா? ஒரு கண்ணில் அப்புறம் மாயம் இல்லாததாக காணப்படும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே போனாலும், அது பரஸ்தரியாக இருந்தாலும், பரிசெயனாக இருந்தாலும், அதில் ஆயக்காரனாக இருந்தாலும், அது யூதனாக இருந்தாலும், சமாரியனாக இருந்தாலும், அது பிசாசு பிடிச்சவனாக இருந்தாலும், நொண்டியாக இருந்தாலும், நொடமாக இருந்தாலும், எல்லாரையும் கட்டி அணைச்சிக்கிட்டார். அவர் எங்கே போனாலும் கூட்டமாக ஜனங்க போனாங்க. ஏழைகளாக இருந்தவங்க ஏன் போனாங்கன்னு நினச்சிங்கன்னா, அவர் இந்த உலகத்தில் உள்ள மற்ற தலைவர்களை போல இயேசு கிறிஸ்து காணப்படலை. அவர் தேவனின் ஞான பரலோக வெளிச்சத்தின் பரலோக ஞானத்தை உடையவராய் காணப்பட்டார். அவர் தேவனே தற்சோமா என்ன செய்கிறாரு? கொலோசியர் அவர் ஞானத்தின் தற்சொரூபமாக காணப்படுகிறார். இன்றைக்கி கிறிஸ்தவ பிள்ளைகளாங்க நாம் வேலை ஸ்தலத்தில், போகிற இடங்களில், குடும்பத்தில் நம்ம பார்க்கும்போது எதை காமிக்கிறோம்? நம்ம எதன் வெளிப்பாடாக இருக்கிறோம்? நம்ம பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கையும், நம்ம காண்பிக்கிற ஒவ்வொரு குணாதிசயங்களும் ஆண்டவரை கனப்படுத்துகிறதாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். நம்ம பார்த்துருக்கோம். தேவன் ஞானத்தை எங்கேருந்து கொடுத்தார்? தானியலுக்கு கொடுத்ததையும் அவர் நண்பர்களுக்கு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். எனவே 3வது கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஃப்ரூட் ஆஃப் காட்லி விஸ்டம், கடைசி வசனத்தை வாசிப்போம். நீதியாகிய கனியாதது. இன்னொரு முக்கியமான காரியம், நீங்கள் எங்கே போனாலும் சரி, விசேஷமாக இது ஆவிக்குரிய கனி, கிறிஸ்துவின் தேவ ஞானத்துடைய காணப்படுகிறான்னு சொன்னால், அவன் எங்கே போனாலும் அவன் சமாதானத்தின் மகளாக இருக்கிறான். அவனால் சண்டை சச்சரவு பிரச்சனை வராது. அங்கே சண்டை போடுறவங்கள இருந்தாலும் இவன் போன பிறகு என்ன செய்யணும்? அந்த இடம் சமாதானத்தை விதைக்கிறவனாக இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, நீதியின் கனியாவது சமாதானத்தின் நடப்பீர்களால் சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. அப்போ நான் எங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு குடும்பத்தில் போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு சண்டை சச்சரவு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கிருபை ஞானம் நிறைஞ்சிருக்கீங்க, தேவ ஞானம் இருக்குது, தேவ வசனம் வழியிடுத்து, தேவ ஆவியான உள்ள செயல்பட்டு இருக்கார், கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே நீங்கள் காணப்படுகிறீங்க. எப்படி நடத்துக்குவீங்க, எப்படி செய்வீங்க அந்த இடத்துக்கு போய்? ஆக உங்களால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்தின் காரணராக இருக்கிற ஆண்டோட பிள்ளையாக இருக்கிற நானும் நீங்களும் தேவ ஞானத்தை பற்றிருக்கேன், பரலோக ஞானம் உடையவனாக காணப்படுகிறேன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா, தேவ ஆவியானவர் என்ன கலகத்துக்கு காரணர் அல்ல. ஏசு உள்ள வீட்டில் சண்டை நடக்குமா? ஏசு இருக்கிற இடத்துல சின்ன வயசில் பாட்டு கற்றுக் கொடுத்தான். ஏசு வந்த வீட்டில் என்னப்பா? ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சமாதானமே, ஏசு வந்த வீட்டிலே சமாதானமே, அப்படி இந்த பாட்டு வரும். அப்புறம் இன்னொரு பாட்டு, ஏசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, ஏசு வந்த வீட்டிலே பீடி இல்லையே, ஏசு வந்த வீட்டிலே சாராயம் இல்லையே, என்னென்னமோ போட்டுட்டு வந்துட்டே பாட்டுருப்போம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ ஆண்டோட மகன் என்பதுக்கு அற்புத அடையாளம் செய்கிறது இல்லை, கத்துறது இல்லை, கூச்சல் போடுறது இல்லை. நீங்கள் உள்ளே நுழையிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஞானம், தேவ ஞானம் உடையவர்களாக காணப்படுகிறீங்கன்னா, இந்த தேவ ஞானம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களை அழகாக அந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் தனியாக நிற்பீங்க, ஏன்னா தேவ அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது, தேவ ஞானத்தின் வெளிப்பாடாக காணப்படுகிறீங்க. அந்த தேவ ஞானம் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்காது, உங்கள் சமுதாயத்தையே ஆசீர்வதிக்கும். அந்த சமுதாயம் முழுவதும் ஆசீர்வதிக்கிறது மாற்றம் கிடையாது, நீங்களும் அந்த சமுதாயம் சேர்ந்து ஆண்டவரை கனப்படுத்துவீங்க, மகிமைப்படுத்துவீங்க. இன்றைக்கி சபைகளில் என்ன நடந்துக்குன்னு கேட்டால், நம்ம கூத்தடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். உலகத்தில் போனால் சாட்சியே கிடையாது கிறிஸ்தவனுக்கு. வீட்டில் சபைக்குள்ளே நல்லா தான் மோளம் அடித்து பாட்டு பாடுறாங்க. சபைக்குள்ளே எப்படி பாடுறாங்க? பரலோகத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரியே நடந்துக்கிறாங்க. நான் நிறையா பேரில் ஸ்டவுட் பண்ணியிருக்கிறேன், என்னடா பரலோகத்தில் நேரம் வந்துட்டான் நான் இப்போ கீழே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ குதி, அவ்வளோ கத்து, அவ்வளோ என்னென்னமோ பண்ணுறாங்க. அதை விட்டு வெளியில் போனோன்னே வேறு ஆளும் அவன் இங்கே கத்துனான் பார்த்தீங்க, உள்ளுக்குள்ளே வெளியில் வேறு என்னமோ பண்ணுறான்ப்பா அவன். எப்படியோ இருக்கிறானுங்கப்பா. ஆக இன்றைக்கி நான் சொல்லுகிற காரியம் ஒன்று மட்டும்தான், நிறைய உதாரணங்கள் இருக்குது, நான் பேசிகிட்டே போகலாம். ஆக இன்னொன்று முக்கியமான காரியம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இன்றைக்கி நான் உங்களோட சொல்லுகிற காரியம், சமாதானத்தின் கட்டுகளை உழைக்கிற நாம தப்பி தவறி, எனக்கு மனபாரம் இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, யார்ட்டாச்சும் முரண்பாடு என் வீட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயம் இருக்கும், மனுஷன் தானே, நமக்கு சண்டை போட்டிருக்கோம்ல. எத்தனை பேர்ட்ட நம்ம பேசாமல் இருக்கிறோம்? எப்படியாச்சும் நேரத்தை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சிடணும்? ஒப்புரவாயிடணும். என்ன பண்ணிடணும்? யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நேரம் இல்லை, அதனால் நான் என்ன பைபிள் வசனம்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பின்னாடி போய் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 33வது அதிகாரம், ஆதியாகமம் 33 வாசித்து பாருங்கள். யாக்கோபு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு என்ன செய்கிறான்? அண்ணனை ஏமாற்றிக்கிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். அண்ணனை ஏமாற்றிட்டு ஓட்ட பிடிச்சி ஓடி போயிடறான். லாபான்ட்ட போய் ரொம்ப வருஷம் இருக்கிறான், அங்கே கல்யாணம் ஆகுது, பிள்ளைக்குட்டிலாம் பிறக்குது. ஆனால் உள்ளத்தில் ரொம்ப பாரமாக இருக்குது, என்னடா பண்ணுறது, எங்கள் அண்ணனை எப்படா போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வசனம்லாம் 32வது அதிகாரம் 33வது அதிகாரம்லாம் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். என்ன செய்கிறான்? தான் பிள்ளைகளெல்லாம் விளப்பி அந்த ஆடு மாடெல்லாம் முன்னாடி அனுப்பி பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறான். ஏன்னு கேட்டால் அவனை பார்த்து அடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சு, ஆண்டவர் ஞானம். அந்த இடத்துல 32வது அதிகாரம் ஆண்டவர் சந்திக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் தலைகளை மாறுறான். மாறின பிறகு என்ன செய்கிறான்? தான் அண்ணன்ட்ட போய் சந்தித்து ஒப்புரவாயிடுறான். யார் கூட? ஏசா கூட ஒப்புரவாயிடுறான். நாம் எல்லாரும் கூடயும் ஒப்புரவாக இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க நம்மளை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம யார் மேலேயும் கசப்பு வைக்கக்கூடாது. ஆண்டோட ஞானம் இருக்குது, ஆண்டோட அன்பு இருக்குது, ஆண்டோட சமாதானம் இருக்குது, ஆண்டோட சாந்தம் இருக்குது, ஆண்டோட இரக்கம் இருக்குது, ஆண்டோட பட்சபாதம் இல்லை. ஆண்டவரை போல் நான் மயமற்றவனா இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால், நான் ஏன் எனக்கு கசப்பு அடுத்தவங்க மேலே? நல்லவங்களா இல்லாமல் இருக்கட்டுமே, என்ன போச்சு? நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் நல்லவன் தானே, நம்மெல்லாம் நல்லவங்க தானே சொல்கிறோம், ஆண்டோட பிள்ளைங்க தானே நம்ம எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், எல்லாருக்கூடையும் சமாதானம் இருக்க முயற்சி செய்யணும். விசேஷமாக வேதத்தில் நம்ம இடங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு நேரத்தில் கடவுள் கிருபை தருவார் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானம் பண்ணுவதற்கு. ஸோ என்ன நம்ம பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்குவோம். என்னென்ன பாடம் கற்றுக்கலான்னு? என்னடாப்பா இன்னொரு ஸ்லைட் போட்டேன். என்னடாப்பா Did you have உனக்கு உன் தனிப்பட்ட ஸ்லைடு எடிக்கு தனியாக அனுப்பினேன் நான் பாரு. இல்லை போல, சரி விட்டுருவோம். என்கிட்ட இங்கே இருக்குது, நான் ஒன்றா சொல்லிடுறேன். ஒரு சில பாடங்கள்
இங்கே இல்லை, நான் பாடம் இங்கே வச்சுருக்கேன். பாடமும் செயல்பாடும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். நாம் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போதும் முதல்ல நம்ம கேட்க வேண்டிய பாடம், இந்த ஞானம் ஆண்டவர் கொடுத்ததா இல்லையா? நான் சுயநலமாக இருக்கிறேன், எனக்கு கோபம் இருக்குது, எனக்கு போராமல் இருக்குது, நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், அது எங்கேருந்து வந்திருக்கோம்? நிச்சயமாக இது கடவுளுடைய ஞானம் கிடையாது. அப்போ வருகிற ஒவ்வொரு ஞானமும் ஆண்டவர் கொடுத்த ஞானமான்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு தீர்மானம் செய்ய தெரியல, எங்கே போகணும்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட போய் கேட்டால் தெரியல, எல்லா மக்களும் ஏமாற்றிடுவானுங்க. சில காரியங்களை சிலர்கிட்ட சொல்ல முடியும், பல காரியங்களை எல்லாம் சொல்ல முடியாது. என் பிரச்சனைகளும் எல்லா தீர்வும் உலகம் கொடுக்காது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அங்கே எங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்ட போவோமா? எந்த ஊழியக்காரன்ட்டு கூட போக வேணாம், முட்டி போட்ட இடத்துல உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இது அன்பளிப்பு. வேதம் சொல்லுது இந்த ஞானம் வந்து தேவனோட அன்பளிப்புன்னு சொல்லுது. இன்னொன்று, தாழ்மையும் ஒப்பு கொடுத்தலும் வேணும். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும். சாலமன் சொன்னால, ஆண்டவரே எனக்கு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, நான் சிங்கப்பூர் போகட்டுமா, நான் இங்கே போகட்டுமா, கல்யாணம் பண்ணுறது சரியா, வேலை பிரச்சனை இப்படி இருக்கே, நான் பண்ணட்டும், எனக்கு தெரியலையே, எனக்கு கடவுள் கிருபை தாங்க கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? முடிஞ்ச மட்டும் நல்ல ஆலோசனை உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால், நல்ல நீதிமொழிகள் சொல்லியிருக்கு, நல்ல ஆலோசனை ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வேதம் சொல்லுதுன்னா, தங்கத்தட்டில் பொற்பழங்களை வச்சதுக்கு சமம்னு சொல்லுது. ஒரு சின்ன நல்ல ஆலோசனை, ஒரு நல்ல ஆலோசனை தங்கத்தட்டில் பொற்பழம் இருக்குல்ல, தங்கத்தட்டில் பொற்பழம் வச்சு, தங்கத்தட்டுலேயே பெருசு பொற்பழம் அது வச்சுருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஆலோசனை ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான காசுக்கு மேலே. அந்த நேரத்தில் அதுவும் ஏற்ற வேலையில் சொல்லப்பட்ட நல்ல ஆலோசனை, எப்போ போலும் சொல்லலாம், நாள் கழிச்சு சொல்லலாம், இல்லை நான் கூட அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஆலோசனை, சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை, நீங்கள் நல்ல இடத்துல போய் கேட்ட ஆலோசனை, வசனத்துலேருந்து தேவனுக்குள்ளே தேவ ஞானத்துலேருந்து வந்த வெளிப்பட்ட ஞானசனை, ஜபிக்கிற அந்த தேவ சமாதானத்தையும் சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் நாள் அந்த நேரத்தில் அது எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் அது உங்களை படிப்படியாக அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, நான் நல்ல தீர்மானம் எடுத்துட்டேன். நான் முதல்ல நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு. எனக்கு 28-29 வயசு. ரொம்ப வருஷமாகவே ஊழியத்துக்கு போகணும்னு எனக்கு மனவாசம் வந்துகிட்டே இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு மனசு சொல்லுது, இந்த கவர்மெண்ட் வேலை கூட ஏசாமி கொடுத்த வேலை தாண்டாப்பா அப்படின்னு சொல்லுது, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால. அப்போ வயசு 28-29 வயசு எவனா வேலைக்கு விடுவானா? விட மாட்டான், பொதுவாக விட மாட்டானுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலையை விடணும்னு பார்க்குறேன் நான். யார்கிட்டையும் சொன்னால் திட்டுவானுங்க, எல்லோரும் என்ன செய்வானுங்க, கிறுக்கண்டாவேன் அப்படின்னு சும்மாவே அப்படி தான் சொன்னானுங்க என்னை வேலையை விட்டுட்டானே என்று சொல்லிட்டு. நான் பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் 29 வயசில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் புத்திசாலி இல்லையா? உண்மையிலே நான் முட்டாள் தான் உலகத்தின் பார்வையில். பெரிய முட்டாள், சின்ன முட்டாள்லாம் கிடையாது. 29 வயசில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்துட்டான், காணாமல் போயிட்டான். எனக்குள்ளேயும் போராட்டம், என்னடா ஆண்டவரே நான் விட்டது ரைட்டாக தப்பான்னு தெரியல, ஆனால் உறுதியாக வந்துட்டேன். நான் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன். பைபிள் காலேஜ் போனோடனே அந்த பிரின்சிபல் கேட்டார் என்னை பார்த்து, உனக்கு ஸ்பான்சர் யார் பண்ணுவானா, அது யாருக்கு பாஸ் கட்டுவா அப்படின்றார். எனக்கு ஒருத்தருமே கிடையாது, முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது, வலது பக்கமும் கிடையாது, இடது பக்கமும் கிடையாது. நான் சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டாரு. என்ன அப்போ எல்லோரும் என்ன செஞ்சுருக்கா, நியூஸ் பேப்பரில் என் பேர் போட்டான். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லையா, நான் போகலைன்னா ஸோ அண்ட் ஸோ இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஜாப், கம் அண்ட் ரிப்போர்ட் டியூட்டி அப்படின்னு போடுறான். நீங்கள் வேலையை வந்துட்டு போடுன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, நான் எப்படி வந்தது தெரியும்னு தெரில, வெட்டி இதெல்லாம் வெட்டி இந்த லெட்டரில் வச்சு எங்கள் பிரின்சிபலுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் பார்த்துட்டு, இதெல்லாம் உன்னை பற்றி வருது, நான் என்ன பண்ணட்டும்னாரு. நான் சொன்னேன், நான் போக மாட்டேன். ஆனால் ஒரு அளவும் கிடையாது. ஒருத்தனும் சொல்லலை நான் காசு தரேன் என்ன படிடான்னு. ஆனால் கடவுள் எங்கேயோ நடத்திட்டாருப்பா. இன்றைக்கி அந்தன்னு பாருங்களேன், ஒரு எத்தனை வருஷம் பின்னாடி, 25 வருஷம் தாண்டி இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவர் இது சரியான தீர்மானமாக பொய்யான தப்பான தீர்மானம்னு நான் தான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் பாருங்களேன். நான் அங்கே இருந்தாலும் ஒரு டீச்சராக இருந்திருப்பேன், அங்கேயும் ஏதோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த நேரம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நடத்துகிறாருன்னா அவங்கள கடைசி மட்டும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? எப்படி வர நடத்துவார்? கடைசி மட்டும், கடைசி தருவாய் வர.
நான் கனவுல கூட நினைக்கல. நீங்கள் ரொம்ப பேர் இந்தியாவுக்கு சிங்கப்பூர் வந்திருக்கீங்க, வேலைக்கு வந்திருக்கீங்க நிறைய பேர். நான் இங்கே வந்து சம்பாதிக்கலாம் வரல. நான் சம்பளம் எனக்கு அப்படிலாம் அதுக்கெல்லாம் இப்போ கூட ஆசை கிடையாது. கடவுள் கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்காட்டி விடு, இருந்தால் செய்வோம், இல்லைன்னா முடிஞ்சு போகுது. பணத்தை நம்பிலாம் நான் ஊழியத்தை பார்க்கல. கடவுள் கொடுப்பார், தேவையில் கொடுக்கும்போது சந்தோஷமாக செய்வோம். ஆக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது மனதில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரோட கிருபை எனக்கு இருக்குது, ஆண்டவர் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறார். ஆக அந்த விசுவாசம் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தாழ்த்தணும். ஆண்டவரை எனக்கு தெரியல சுவாமி, எனக்கு கிருபை தாங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யணும், சரியானதா தவறா, நான் எடுக்கிற தீர்மானம் தப்பா ரைட்டானு மறுபடியும் நான் உணர்வதற்கு வேதத்தை நன்றாக கரைஞ்சிருக்கணும். வேத அறிவு இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வர ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய பண்புகளை சோதித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தேவன் கிருபை தருவார். சரியா? இன்னொன்று, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால், இன்னொரு முக்கியமான காரியம், கடவுள் ஞானம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் கிருபையும் சமாதானத்தை கடவுள் கொடுப்பார். அப்புறம் எல்லார்ட்டையும் ஒற்றுமையாக இருக்க பார்ப்பீங்க, யார் கூடயும் கசப்பாக இருக்க மாட்டேங்க. சபையில் போய் கத்துறது, கூச்சல் போடுறது, வெளியில் சண்டை போட்டு திரிங்கன்னா உங்களோட ஆவியானவர் இல்லைம்மா. சபையில் நின்றுக்கிட்டு ஜங்குன்னு ஆடி அந்நிய பாஷை பேசி என்னென்னமோ பண்ணிவிட்டு வெளியில் போய் சண்டை சச்சரவு 10 பேர்கிட்ட பேச மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் அப்படி இருப்பார் நினைக்கிறேன். ஆவியானவர் அப்படி இருப்பாரா? ஆவியானவர் ரொம்ப சபைக்குள்ளே மட்டும் குதிப்பார், வெளியில் போனால் சண்டை போட்டு தெரிவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த ஆவிக்குரிய பெருமைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆவிக்குரிய பெருமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் ரொம்ப நல்ல பெரிய ஆவியானவரான், ஆவிக்குரியவரான். அவர் யார்ட்டையும் பேசவே மாட்டார், பெருமை பிடிச்சி தெரிவார். நான் அப்படிப்பட்ட ஒரு சபையில் இருந்திருக்கேன். நான் அப்புறம் அதை பற்றி தனியாக பேசுகிறேன். ஒரே பெருமை பிடிச்சிக்கிட்டோம். எப்படா இப்படி பெருமை பிடிச்சி? ஏசாமி கூட அப்படி இருக்க மாட்டாருமா. நான் ஒரு சபைக்கு போனேன். அப்போ நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் சென்னையில். அது பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச், பேர் சொல்ல விரும்பலை. போய் சண்டே ஸ்கூல் போய் எனக்கு பைபிள் ஸ்டடிலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா சர்ச்சுக்கும் ஓடுவேன், அங்கேயும் போய் உட்காந்துக்குவேன். அப்புறம் அங்கே நான் புதுசாக போனதுனால ஒரு பிரதர் பார்த்துட்டார். பிரதர் வாங்க பிரதர், நான் பாஸ்டர்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னார். சரி, இவர் போய் என்னை பாஸ்டர்கிட்ட காமிச்சிட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் இந்த பைபிள் காலேஜில் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் கை அப்படி கொடுக்குறேன். ஐயா கை கொடுத்துட்டேன். இந்த ஊழியக்கார் நிற்கிறார், என் முன்னாடி தான் நிற்கிறார். இப்படி கை கொடுத்த உடனே இப்படியே நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன், கையை கொடுக்க மாட்டேறான்ட்டு. நான் இப்படியே வச்சுட்டு டபக்குன்னு எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப மன கஷ்டமாகிடுச்சு. என்னடா ஏசாமி அப்படியே பண்ணுவார்? ஏசாமிகிட்ட போனால் என்ன பண்ணியிருப்பார் என்கிட்ட? நீங்கள் சொல்லிச்சு பாருங்கள். இப்போ ஒரு அழுக்கான ஒரு குழந்தை வர மாதிரி நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாக்கிட்ட போனால் என்ன பண்ணும்? அழுக்காக தான் இருக்க குழந்தை வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி பிடிச்சி தூக்கி முத்தம் கொடுத்து, எது அழுக்காக இருந்தாலும் என் பிள்ளை இல்லை. ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு. இந்த ஆள் பெருமை பிடிச்சவனாக இருந்துட்டான். யார் இவன்? ரொம்ப பரிசுத்தவானா, நம்ம பாவியா, இவர் கை கொடுக்க மாட்டானோ. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு நான் போகலை. இன்றைக்கி வேணால் என்னால் மடக்க முடியல. பட் நான் அந்த மாதிரி செய்யணும். அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம், நம்ம எப்படி அதையும் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எவன் ஒருத்தன் கடவுளுடைய ஞானத்தில் நிறைஞ்சு நிற்கிறானோ அவன் எல்லாரையும் நேசிக்கிறான், அன்பாக இருக்கிறான், சமாதானத்தின் பிள்ளையாக இருக்கிறான். அவன் போகிற இடத்துல எல்லா இடமும் சமாதானத்தின் காரணராக இருக்கிறான். அவனால் எல்லாருக்கும் ஆரோக்கியம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. அவனை கடவுள் பயன்படுத்துகிறார் ஊழியக்காரனா. அதன் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அவன் மூலமாக கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். நீங்கள் எங்கே போனாலும் சரி, நான் அற்புதத்தை பற்றி அடையாளத்தை பற்றிலாம் ஒன்றுமே பேசலை, ஒன்று தான் பேசுகிறேன். கடவுள் ஞானம் இருக்குன்னா, கடவுள் ஞானத்தால் வழி நடத்தப்படுவீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே சமாதானமும் ஒற்றுமையும் காணப்படும். நீங்கள் சமாதானத்தின் காரணராகவும் ஒற்றுமையின் பிள்ளைகளாகவும் காணப்படணும். அதுபோல் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது தேவனால் வந்திருக்கணும். சில காரியங்களை செய்யலாம். நான் என்ன செய்யணும்? நான் ஜெபிக்கணும். ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் பொழுதும் ஜெபிச்சு பேசணும். அது எங்கேருந்து எனக்கு தீர்மானம் சரியாக தவறான்னு தெரியும்? இந்த வேதத்தை நல்லா படிச்சிருப்பீங்கன்னா, இந்த வேதம் உங்களுக்கு தெரியும். சில வேலையில் உங்களுக்கு புரியல, இதை புரியாமல் இருக்கிறீங்க. இங்கே நம்ம பேசும்போது நீங்கள் நினைக்கிறீங்க என்ன நிறையா ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க. நம்ம பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய ஞானம். உலகம் இங்கே கற்றுக் கொடுக்காது, இதை பற்றிலாம் பேசவே பேசாது.
ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். மூணாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நல்ல ஆலோசனை கேட்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க, முதிர்ந்த விசுவாச பிள்ளைங்க, கடவுளுக்கு பிரியமாக இருக்கிற ஊழியக்காரங்க, மூத்தவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா, எனக்கு இப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியல, கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவங்க சில நேரங்களில் நல்ல அறிவுரை கொடுக்கலாம். எல்லா நேரமும் அவங்க கொடுப்பாங்க, அவங்களே நம்பாத. அவங்க ஆலோசனை கேட்டுக்கோங்க, சரியாக தப்பாக ரெண்டாவது பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே உங்களோட நோக்கத்தை யோசித்து பாருங்கள். நீங்கள் நல்ல நோக்கம் வச்சுருக்கீங்களா? ஆண்டவரை கனப்படுத்தணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையை வெளிப்படுத்துங்க. எல்லாத்தையும் யோசித்து செய்ய பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. அது உங்கள்கிட்ட கடவுள் விரும்புகிறார். எனவே வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும். ஆனால் எப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதும் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாமல் இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் கிருபை தருவார், ஆண்டவர் வாய்ப்பை தருவார். சிங்கப்பூர் வந்திருக்கிறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, பொருள் சம்பாதிக்கிறீங்க, காலையில் வேலைக்கு போகிறீங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றீங்க. ஆண்டவர் கொண்டு போகிறார், வேலை கொடுக்குறார், வாழ்க்கை கொடுக்குறார். ஆனால் இதிலேருந்து மேலே போகிறதும் கீழே போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல ஞானம், ஆண்டவர் கொடுக்குற ஞானம், ஆவிக்குரிய ஞானம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை கொடுக்கும். உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தோட எனக்கு தெரியும் நிறைய பேர் கொஞ்சம் பணம் பதவி வந்தோடனே உலகத்தானா மாறிடுவான். எப்படி போயிடுவான்? அவனை பார்த்து இவனை பார்த்து. நம்ம பகட்டாக இருக்கணும்னு காமிக்கக்கூடாது. ரெண்டு விதமான பணக்காரங்க இந்த உலகத்தில். ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் பணக்காரன் இல்லை பணக்காரனை காமிக்கிறவன். பார்த்துருக்கேன் உங்களுக்கு? எல்லாமே ஓஹோ ஷோலே இருப்பார், எதெல்லாம் ஷோ பண்ணிகிட்டே தெரிவார். ஒருத்தன் எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய பணக்காரன் பெரிய சிம்பிள் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கான். நடந்து போவான் அல்லது சிம்பிளாக வாழ்வான், துணிமணி ஃபேன்சியாக போட மாட்டான். சார், ஸோ கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா நான் என்ன செய்யலை, எளிமையாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் சித்தத்தை செய்யணும். ரெண்டு விதமான ஞானம் இன்றைக்கி பார்த்தோம். 4 காரியம் பார்த்தேன். ஞானத்தை கேளுங்க கடவுள்கிட்ட. ரெண்டு விதமான ஞானம், ஒன்று கடவுள் கொடுக்குற ஞானம், ஒன்று பரலத்தில் வர இந்த உலக ஞானம். ரெண்டாவது உண்மையான ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். மூணாவது தேவன் கொடுக்குற தேவனுடைய ஞானத்தின் கனி எப்படி கொடுக்கும்? சமாதானத்தையும் சமாதானமும் நற்கனியும் செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். எனவே கடவுள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவார். கண்ண மூடி நாம் ஜெபிப்போம். மகா உன்னதமான கர்த்தாவே, இந்த நல்ல வேளையில் உமது பிள்ளைகளாக கூடி வர கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வந்த உமது பிள்ளைகளோடும் அது கிருபை கூடி இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல கர்த்தாவே, கேட்டு அதன்படி செய்வதற்கு கிருபை தாரும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமான்களாய் பிறர் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். நீரை பொறுப்பேற்று வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க தம்பி.